ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஷின் அண்ட் ஆன்சர் தான். நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை சிம்பிளாக பார்க்கலாம் வாங்க. ரொம்ப முக்கியமானது மட்டும் இதில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி ரொம்ப ஒரு டீப்பான விஷயம் வீடியோ பின்னாடி போடுறேன். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி ஹைப்ன்ற ஒரு பட்டன் வரும், மறக்காமல் அதை அழுத்திடுங்க. லைக் பண்ண உடனே ஹைப் பண்ணுற பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனாக போகும். வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எல்லா மாட்டுலையும் நீங்களே பால் கறந்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதில் ஒரு ஆட்சேபணம் இல்லை. எல்லா மாட்டுலையுமே நான் தான் பால் கறக்குவேன். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 12 வருஷமாக பால் கறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நானே கறந்துப்பேன். இன்னொரு விஷயம், பால் கறக்கும்போது கை வலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக சரியாக போயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்பும் இப்படி தான் இருக்குது, நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு டைம் மேனேஜ் பற்றி அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த கொஷின் போகலாம். நிறைய பேர் சொன்னது இந்த ஒரு கொஷின் தான். அக்கா நீங்கள் எல்லாம் ஓகே, பிளாஸ்டிக் பக்கெட்டில் பால் கறக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எனக்கும் கொஞ்சம் அது வருத்தம் தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 48-49 லிட்டர் பால் ஊற்றிருந்தேன். அப்போ இந்த 15 லிட்டர் பக்கெட் 2 வச்சுருந்தேன். ஏன்னா 2 பக்கெட் பால் வீட்டானே எடுக்கிறதுனால அந்த 2 பக்கெட்டில் கறந்து அப்படியே வீட்டானே ஊற்றிடுவான் பால். அதனால தான் பக்கெட்டில் கறந்தேன் அப்போ ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த சில்வர் பக்கெட்டில் தான் கறந்துருந்தேன். சரி, இந்த பக்கெட் சில்வர் பக்கெட் நம்ம அதிலே ஊற்ற முடியாதுல்ல அவ்வளோ பால் அப்படின்றதுனால ஒரு நேரத்துக்கு 28 லிட்டர் ஊற்றுவேன். காலையில் அவ்வளோ ஊற்றுவேன், சாயந்தரம் குறைஞ்சபட்சம் 24-25 ஊற்றுவேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால 2 பக்கெட் சரியாக போயிடும். 5 லிட்டர் பக்கெட்டில் 2 பக்கெட் சரியாக போயிடும். அதனால தான் அந்த பிளாஸ்டிக் பக்கெட் அப்படியே வச்சுக்கினேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுனால பால் கறக்க இனிமேல் நான் சில்வர் பக்கெட் மாற்றிடுறேன். ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. சரி, நம்மளுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி அதிகமாக கறக்கிறதுனால சரி அந்த பக்கெட் வச்சுருந்தேன். இப்போ பால் கொஞ்சம் கம்மியாக தான் கறக்குது. கண்டிப்பாக பால் கறக்கிறதுக்கு மட்டும் அந்த பக்கெட் வச்சுக்கிறேன். உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக நான் தட்ட மாட்டேன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே எல்லா வேலையும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பால் எவ்வளோ நேரத்துக்கு கறப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து மாட்டுக்கு நீங்கள் என்னென்ன தீவனம்லாம் போடுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மாட்டுக்கு தீவனம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாடு பராமரிப்பாங்க. அவங்களுடைய மாடு பராமரிப்பு தகுந்த மாதிரி தான் தீவனம் கொடுக்க முடியும். சரிங்களா? கண்டிப்பாக அதை பற்றி நான் என்ன தீவனம் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ போடுறேன். அடுத்து செலவு இல்லாமல் எப்படி அதாவது நஷ்டம் ஆகாமல் எப்படி நம்ம மாட்டை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நஷ்டம் ஆகாமல் பார்த்துக்கிறது அதில் கண்டிப்பாக நிறைய பேச வேண்டியிருக்குது. அதில் அனுபவம்ன்றது ரொம்பவே முக்கியமானது. ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கானு அதை பற்றி. கண்டிப்பாக அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பக்கெட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டில் ஏன் பால் கறக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கான விஷயம் நான் இதில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்த மாட்டு வேலை செய்கிறது நானும் இந்த மாதிரி தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன். மாடு இருக்குது, என்னால் வீட்டையும் பார்த்துட்டு மாட்டையும் பார்த்து டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். நான் என்னுடைய லைஃப்பில் எப்படி ரன் பண்ணுறதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பால் நான் ஏன் பிளாஸ்டிக் பக்கெட்டில் கறக்கிறேன்னு கேட்டிருந்தீங்க, சொல்லிட்டேன். அடுத்த முறை மாற்றிக்கிறேன். வீடியோ